பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை மார்க்கு 11:25 வசனம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்திருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை, நீங்க அநேகர் ஜெபம் பண்ணும்போது என்னுடைய ஜெபம் கேட்கப்படல, என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலன்னு சொல்லி வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் மேலேயே ஒரு ஒரு குறை உங்களுக்கு இருக்குது. ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கலன்னு சொல்லி ஒரு சோர்வடைந்த நிலையில இருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களுடைய ஜெபத்தையும் உங்களையும் ஆண்டவர் சமூகத்திலிருந்து சோதித்து அறிய சொல்லுகிறாரு. உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கு? உங்க இருதயத்துல நீங்க எல்லாரையும் மன்னித்துட்டீங்களா? உங்களுக்கு யார் மேலேயாவது கசப்பு இருக்குதா? நான் தப்பே செய்யாம அவங்க என் மேல குற்றம் சொன்னாங்க, என்னை பழிவாங்கினாங்க, எனக்கு விரோதமா எழும்பி பேசினாங்கன்னு அப்படின்னு சொல்லி யாராவது இருந்தாங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். அதை எல்லாவற்றையும் மன்னிக்க சொல்லுகிறார். அவங்க யார் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும், நீங்க தப்பே பண்ணாம உங்க மேல கோவப்பட்டிருந்தாலும், உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டிருந்தாலும் அந்த காரியங்களை ஆண்டவர் மன்னிக்க சொல்லுகிறார். அப்படி நீங்க மன்னிக்கும் போது நீங்க ஆண்டவரிடத்துல என்னென்ன காரியங்கள் ஜெப குறிப்பா வைத்திருக்கிறீங்களோ அந்த ஜெபங்களுக்கு எந்த தடையும் இல்லாம ஆண்டவர் உங்களுக்கு பதிலளிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு அதை தான் சொல்றாரு. நீங்கள் ஜெபம் பண்ண வரும்போதே நீங்க அவரிடத்துல கோரிக்கைகளை உங்களுடைய விண்ணப்பங்களை வைக்க வரும் முன்னே உங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து சோதித்து பார்க்கணும். கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிற மனிதர்களையோ இல்லை நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்மளுடைய வார்த்தைகளையோ அவர் அலங்காரமான வார்த்தைகளை பார்த்து ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறது இல்லை, நம்மளுடைய உள்ளத்தை பார்த்து தான் அவர் ஆசீர்வதிக்க. இன்னைக்கு நம்மளுடைய உள்ளம் எப்படிப்பட்டதா இருக்குது? ஆண்டவருக்கு பிரியமான உள்ளமா இருக்குதா? நம்மளுடைய இருதயத்துல கசப்புகள் எதுவும் இல்லாம ஆண்டவருக்கு முன்பாக நம்மளுடைய இருதயம் செம்மையா இருக்கும்போது நம்மளுடைய ஜெபங்களுக்கு எல்லாம் அவர் பதிலளிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.